தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சேலத்தில் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சாலை வழியாக ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கும் காட்சிகள், அவரை காண காத்திருந்த பொதுமக்களுடன் கைகுலுக்கி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அவர்கள் தரும் பொன்னாடை, புத்தகங்கள் போன்ற பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் பெற்றார். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தற்போது அவர் பொதுமக்களை ரோட் ஷோ மூலம் அவர் சந்தித்து புகைப்படம் எடுத்து அவர்களுடன் உரையாடிய காட்சிகள், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முன்னதாக சேலத்திற்கு சென்றார். தற்போது சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். காண காத்திருந்த பொதுமக்களுடன் கைகுலுக்கியும் சிறார்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டும் இப்போது அந்த பள்ளி சிறுமிகளுடன் புகைப்படம் எடுக்கும் காட்சிகள், அவர்களுடன் அவர் உரையாடி இருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பு இந்த ரோட் ஷோவில் வழங்கப்படுகிறது. கட்சி கொடி தாங்கிய பலூன்கள், கொடிகள் அங்கே பறக்க பொதுமக்கள் அவருக்கு கையசைத்து வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். கூடவே அமைச்சர் முத்துசாமி அவர்களுடன் இணைந்து ரோட் ஷோவில் பங்கேற்கும் காட்சிகள் இவை. சேலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சேலம் சென்ற நிலையில் தற்போது முதல்வர் ரோட் ஷோ மூலமாக பலதரப்பட்ட மக்களையும், குறிப்பாக சிறுமிகளையும் சிறார்களையும் அவர் கலந்துரையாடி அவர்களுடன் புகைப்படம், கைகுலுக்கி மகிழும் காட்சிகள் இவை. கூடவே அமைச்சர் முத்துசாமியும் இந்த ரோட் ஷோவில் முதலமைச்சருடன் இணைகிறார். அந்த பாட்டிகள் முதலமைச்சருக்கு கைகுலுக்கி மனதார வாழ்த்தும் வணக்கமும் தெரிவிக்கும் காட்சிகள் இவை. பெரியோர், சிறியோர், சிறார்கள், முதியவர், பாட்டி என அனைத்து தரப்பினரும் ஈடுபாட்டுடன் சேலத்தில் வந்திருக்கும் முதலமைச்சருக்கு, அந்த ரோட் ஷோவில் பங்கேற்கும் முதலமைச்சருக்கு கைகள் அசைத்தும் கைகுலுக்கியும் தற்போது மாணவிகள் 3 பேர், அவருடன் 4 மாணவிகள் 3 பேர் மற்றும் அவரது தாயாருடன் முதலமைச்சர் புகைப்படம் எடுக்கும் காட்சிகள், தொடர்ந்து அவர்கள் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் இவை. சாலை மார்க்கமாக இருக்கும் பொதுமக்களை முதலமைச்சர் சந்தித்து கைகுலுக்கி பொன்னாடை பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்கிறார். அந்த காட்சிகள் தான் இவை. சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் முன்னதாக சேலத்திற்கு வருகை தந்தார். தற்போது சேலத்தில் இருக்கும் பொதுமக்களிடம் ரோட் ஷோ மூலம் அவர் ஒவ்வொருவராக சந்தித்து கைகுலுக்கியும், குறிப்பாக பெண்கள் அதீத ஆர்வத்துடன் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்கும் முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முன்னதாக வருகை தந்தார். தற்போது ரோட் ஷோ மூலமாக பொதுமக்களிடம் கைகுலுக்கி சிறுவர் சிறுமிகளுடன் புகைப்படம் எடுத்து மகிழும் காட்சிகள். கூடுதல் தகவல்களை தரலாம் சிவகுமார். சேலத்துக்கு 2 நாள் பயணமாக இன்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறாருங்க. இவர் நாளை மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு நீரை திறந்து வைக்கிறாரு. 2 நாள் பயணமாக சேலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் முதல்வர். காலை 10 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வந்தாரு. தொடர்ந்து நடைபெற்ற வேளாண் கண்காட்சி கருத்தரங்கை தொடங்கி வைத்து 50,000 விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மாலை என்ன பண்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறாரு. அதாவது கூட்டம் ஒன்று நடைபெறுது, ஆட்கட்சி நிர்வாகிகளோட கூட்டம் ஒன்று நடைபெறுது. சேலம் மாவட்ட எதிரையான பெரும்பள்ளத்திலிருந்து ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நவப்பட்டி வரை முதல்வரோட ரோட் ஷோ தற்போது நடைபெற்று இருக்கிறது. முதல்வரை தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களுக்கு அவர் விஜயம் செஞ்சாலும் அங்கங்க பகுதிகளில் பொதுமக்களை சந்திக்கிறதும், அவங்களோட குறைகளை கேட்கறதும், குழந்தைகளை தூக்கி வாழ்த்துறதும், முத்தம் கொடுக்கறதும், அதே மாதிரி போட்டோ எடுத்துக்கிறது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செஞ்சு பொதுமக்கள்கிட்டயே ஒரு வரவேற்பு பெற்று இருக்கிறாரு. சமீபத்தில் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து வரும் முதல்வர் முதற்கட்டமா, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில பெருந்துறை அங்கிருந்து வந்தாரு. தொடர்ந்து 2 நாள் பயணமாக அவர் சேலம் வந்திருக்கிற சூழ்நிலையில நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வுகளாக பல நிகழ்வுகள் நாளைக்கு நடைபெறுதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க.